அடுத்த பேச்சாளர் கங்கை மணிமாறன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தை சாப்பாடு ரெடியாக கொஞ்சம் உமா மட்டும் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுக்கோங்க, சாப்பாடு வந்துடும். ஒன்றும் இல்லை, இந்த ஞான சபை பற்றி வள்ளல் பெருமான் பாடியிருக்கிறார். உத்தர ஞான சிதம்பர மாலை என்று ஒரு 10 பாடல்கள் வள்ளல் பெருமான் பாடியிருக்கிறார். அது ஞான சபையோட பெருமை. இந்த பெருவெளி ஐயா சொன்னாங்க, 81 காணி நிலம் 106 ஏக்கர் 107 ஏக்கர் வள்ளல் பெருமானுக்காக கொடுக்கப்பட்ட இந்த ஒரு பெருவெளி. இந்த பெருவெளியை பற்றி வள்ளல் பெருமான் பாடிய அந்த பாடல்கள், அதன் மூலமாக இந்த பெருவெளி எப்படிப்பட்டது, நம்ம ஞான சபை எப்படிப்பட்டது, நம்ம எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம் நம்ம கையில் இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அருளோங்குகின்றது அருட்பெரும் ஜோதி அடைந்தது என்ற மருளோங்குறாமல் தவிர்த்தது நல்ல வரமளித்தே பொருளோங்கி நான் அருட்பூமியில் வாழ புரிந்தது என்றும் தெருளோங்கு ஓங்குவது உத்தர ஞான சிதம்பரமே. சரி, வள்ளல் பெருமான் இந்த ஞான சபையை ஏன் அமைச்சார்? யாருக்கா தெரியுமா? இந்த ஞான சபையை வள்ளல் பெருமான் ஏன் அமைத்தார்? இந்த இடத்தை ஏன் வள்ளல் பெருமான் தேர்ந்தெடுத்தார்? அது கெசட்ல நம்ம ஆங்கில அரசாங்கம் பதிவு செய்திருக்கின்றது. இங்கிருந்து பார்த்தால் சிதம்பர கோபுர தரிசனம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால வள்ளல் பெருமான் ஞான சபையை இங்கே தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறார். சரி, ஞான சபை கட்டணும்னு வள்ளல் பெருமானுக்கு ஏன் தோணுச்சு? வள்ளல் பெருமான் 31/3/1871 வரையிலும் வள்ளல் பெருமானுக்கு இந்த ஞான சபையை பற்றிய எண்ணம் கிடையாது. மார்ச் மாதம் 31ஆம் தேதி 1871 வரை அவருக்கு இந்த எண்ணம் கிடையாது. ஆனால் 25/1/1872 ஞான சபை தொடங்கப்பட்டது. அவ்வளவு குறுகிய இடைவெளி. அது 31/3/1871 வரைக்கும் வள்ளல் பெருமானுக்கு இந்த ஞான சபையை பற்றி எண்ணம் வரல. ஏன் காரணம் அப்படின்னா, வள்ளல் பெருமான் சிதம்பரத்தை புதுப்பிக்க எண்ணுகின்றார். சிதம்பரம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்கள்ல எந்த ஸ்தலம்? ஆகாயம். பஞ்சபூதங்களிலே சிதம்பரம் ஆகாய தலம். ஆனால் உண்மையிலே சிதம்பரம் அங்கே ஆகாய தலமாக இருக்கின்றதா என்றால் இல்லை, அது இருதய தலமாக இருக்கின்றது. வள்ளல் பெருமான் அதை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, நிறைய இதுக்கு பாடுபடுறாரு, விண்ணப்பங்களையும் அதை வச்சிருக்கிறாரு. ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதனால வள்ளல் பெருமான் அந்த பூர்வ ஞான சிதம்பரமாக இருக்கட்டும், இங்கே உத்தர ஞான சிதம்பரத்தை இங்கே நாம் அமைக்கின்றேன் என்று வள்ளல் பெருமான் இந்த இடத்திலே உத்தர ஞான சிதம்பரமாக அமைக்கின்றார். அதற்கு ஆதாரமான பாடல் ஒன்றையும் பாடியிருக்கின்றார். வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே வருவார் அழைத்து வாடி என்ற பாடலிலே வள்ளல் பெருமான் அந்த சிதம்பரத்தையும் சிதம்பர நடராஜனையும் இங்கே ஞான சபையையும் ஒப்பிட்டு அந்த சிதம்பரத்தை காட்டிலும் இந்த ஞான சபை பெரிய அளவிலே இருக்கின்றது என்பதை அந்த பாடலிலே பாடுகின்றார். அங்கே ஒரு அம்பலம் தான் இருக்கின்றது, சிதம்பரத்திலே ஒரு அம்பலம் தான் இருக்கின்றது. ஞான சபை 8 அம்பலமாக வள்ளல் பெருமான் கட்டி இருக்கின்றார். அங்க ஒரு அம்பலம் தான் இருக்கு, அங்கேயே நீ கஷ்டப்பட்டு ஆடிட்டு இருக்கிற, இங்க 8 அம்பலம் நான் உனக்கு கட்டித்தரேன், இங்க வந்து ஆடுன்னு சிதம்பரம் நடராஜனை வள்ளல் பெருமான் வருவார் அழைத்து வாடி என்ற பாடலில் அழைக்கின்றார். அங்க இடுக்குல நீ ஏன் ஆடிட்டு இருக்கிற, இங்க இவ்வளோ பெரிய வெட்ட வெளியை நான் கொடுக்குறேன், இங்க வந்து நடனம் ஆடு அப்படின்னு கூப்பிடுறாராம். இடுக்கில்லாமல் இருக்க இடம் உண்டு நடம் செய்ய, இங்கம்பலம் ஒன்று அங்கே 8 அம்பலம் உண்டு ஐய அப்படின்னு நடராஜனை வள்ளல் பெருமான் இங்கே அழைக்கின்றார். அப்ப இந்த ஞான சபை எதற்காக என்றால், அளவு குறிக்கப்படாத நெடுங்காலம், அளவு குறிக்கப்படாத நெடுங்காலம் அற்புத சித்திகளெல்லாம் விளங்க தாமே இங்கு நடம் செய்வோம் நடம் புரிவோம் என்று இறைவன் உணர்த்தியதாக வள்ளல் பெருமான் இந்த ஞான சபையை பற்றிய குறிப்பை கூட்டுகின்றார். அங்க அவ்வளவு அத்துணூறு இடுக்கிற போய் நீ ஏன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற, இங்க வாயான்னு கூப்பிடுறாரு. இது மட்டுமல்ல, இன்னொரு ஐதீகம்,
தைப்பூச தினத்தன்று அங்கே நடராஜனுக்கு சிதம்பரத்திலே நடராஜனுக்கு வழிபாடு கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? சிதம்பரம் நடராஜன் தைப்பூசத்துல இங்க இருக்கிறார். சிதம்பரத்திலே அங்கே நடராஜனுடைய சந்நிதியில் வழிபாடு இன்னைக்கு கிடையாது. தைப்பூச தினத்தன்று சிதம்பரம் நடராஜனை இங்கு வந்து நடனமாடி கொண்டிருக்கின்றார் என்ற ஐதீகத்தினாலே அப்படி அது கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. வள்ளல்வர்மன் அந்த சிதம்பரம் நடராஜனை இங்கே நடனம் ஆடுவதற்காக அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அழைப்பதாக வள்ளல்வர்மன் அந்த வருவார வைத்து வாடி என்ற பாடலை பாடி இந்த ஞான சபையை நமக்கு அளிக்கிறார். அது பூர்வ ஞான சிதம்பரம், இது உத்தர ஞான சிதம்பரம் என்று ஒரு நவீன சிதம்பரத்தையே வள்ளல்வர்மன் இங்கே அமைத்து நமக்கு கொடுக்கின்றார். அவர் நம்மளுக்கு மட்டும் வழிகாட்டல, நடராஜனுக்கே வழிகாட்டியவர் வள்ளல்வர்மன். அங்க ஏமாடி கஷ்டப்பட்டு இருக்க பாபா இங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப அங்க சிதம்பரத்துல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மனவேதனை இருக்கின்றது. அங்கே நடராஜனை விட பெருமாளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகின்றது. நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். அது சமயம், அது அந்த பக்கம் விடலாம். அப்ப இங்கே இந்த உத்தர ஞான சிதம்பரம் எவ்வளவு சிறப்புடையது என்பதை வள்ளல்வர்மன் சொல்லி இருக்கின்றார். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இணை என்று தான் தனக்கேற்றது. இந்த ஞான சபைக்கு இணை வேற எதுவுமே கிடையாது. ஞான சபைக்கு இணை ஞான சபை மாத்திரம்தான். வேற எந்த கோயிலையும் இதுக்கு இணையா சொல்ல முடியாது. இணை என்று தான் தனக்கேற்றது, போற்றும் எனக்கு நல்ல துணை என்று வந்தது, சுத்த சன்மார்க்கத்தில் தோய்ந்தது, என்னை அணை என்று அணைத்து கொண்டு ஐந்தொழில் ஈந்தது. இப்ப ஐந்தொழில் யார் புரிஞ்சிட்டு இருக்கிறா? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவனுக்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு. அவங்கெல்லாம் வேலையை விட்டு தூக்கியாச்சு. தெரியுமா உங்களுக்கு? அந்த ஐந்தொழில் மொத்தத்திற்கும் 5 பேருக்கு கொடுத்து வச்சிருந்தாங்க. வள்ளலார் வர்றாரு, இறைவன் வள்ளலார பாக்குறாரு. அடேங்கப்பா, 5 தொழிலையும் செய்கிற அளவு உனக்கு ஆற்றல் இருக்குதுடா தம்பி, நீயே 5 தொழிலையும் பண்ணு. அவங்க எல்லாம் ஓய்வு எடுத்துக்கிட்டு விட்டுட்டாரு. இப்ப 5 தொழில் பண்றது யாரு? வள்ளல்வர்மன். அது கொடுக்கிறாரு பாருங்க. அதை எங்க வச்சு கொடுத்தாராம்? இந்த ஞான சபையில வச்சுதான் கொடுக்கிறாராம். என்று என்னை அணைத்து கொண்டது, ஐந்தொழில் ஈந்தது, அருளுலகில் திணை 5 ஆகியது உத்தர ஞான சிதம்பரமே. உலகமெல்லாம் தொழ உற்றது, உலகமெல்லாம் தொழ உற்றது எது? நம்மளுடைய ஞான சபை. இந்த பெருவெளியில ஏதோ ஒரு அமைப்பு வரப்போகுதுன்னு இப்ப பெரிய தகவல் வந்து ஒரு பெரிய பிரச்சனை, சர்ச்சை ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அந்த அமைப்பு வர்றதுக்கு எங்களுக்கு எல்லாம் விருப்பம் இல்லை. ஏன்னா வள்ளல்வர்மனுக்கு விருப்பம் இல்லை, எங்களுக்கு விருப்பம் இல்லைங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாது. இது யாரோட இடம்? அவரோட இடம். அவரோட இடத்துல அவருடைய அனுமதி இல்லாம வந்து இங்க குடிசை போடலாமா? போடலாங்களா? போடக்கூடாது. நம்ம கிரவுண்ட்ல யாராவது வீடு என்ன பண்ணுவோம்? முதல்ல போய் பிச்சு போட மாட்டோம். இந்த பெருவெளியில ஏதோ பண்ண போறாங்க. இந்த பெருவெளியில எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறது வள்ளல்வர்மனுடைய எண்ணம். எங்களுடைய எண்ணத்துல வரணும், குப்பையில கொடுங்க. வள்ளல்வர்மனுடைய எண்ணம் இந்த பெருவெளியாகத்தான் இருக்க வேண்டும். அது என்ன ஆதாரம் அப்படின்னா, ஒரு குளம் வெட்டுறாங்க. வள்ளல்வர்மன் சொல்றாராம், எள்ளு போட்டால் கீழே விழாத அளவிற்கு இங்கே ஜனங்கள் கூடி இருக்கக்கூடிய காலம் வருகின்றது. எள்ளு போட்டா கீழே விழாதான். அவ்வளவு ஜனங்கள் கூடி இருக்கக்கூடிய காலம் வருகின்றது. அந்த குளத்தை தூர்த்து விடுங்கள் என்று வள்ளல்வர்மன் கட்டளையிட்டு அந்த குளம் தூர்க்கப்பட்டது. அப்ப வள்ளல்வர்மனுடைய எண்ணம் என்ன? ஒரு குளம் கூட இந்த பெருவெளியில வரக்கூடாதுங்கிறது தான் வள்ளல்வர்மனுடைய எண்ணம். ஏன் அப்படின்னா, என்ன பிரளயம் வந்தாலும் ஊழி உலப்புறா தோங்கி எவ்வளவு ஊழி வந்தாலும் இந்த பெருவெளி காக்கப்பட்டிருக்கும். எல்லாம் சொல்லுவாங்க கடலூர் வடலூரா மாறப்போகுது அப்படின்னா நிறைய பேர் வடலூர் கடலூரா மாறப்போகுது, இங்க கடற்கரை வரப்போகுதுன்னா சொல்லுவாங்க. அது உண்மை. இப்ப கூட பாத்தீங்க தென் தமிழகத்துல எவ்வளவு மழை பெஞ்சது? 125 சென்டிமீட்டர் மழை. சென்னையில 50 சென்டிமீட்டர் மழை பெஞ்சோடனே சென்னை காணாம போயிடுச்சு. இப்ப வருகிற காலங்களிலே அந்த மழை 125 150 சென்டிமீட்டர் தமிழ்நாட்டில் மொத்தமா பெஞ்சது அப்படின்னா நம்ம எல்லாரும் எங்க வந்து தஞ்ச போகணும்னா இந்த பெருவெளியில வந்து நம்ம நிக்கணும், காப்பாற்றப்படுவோம். எதனாலையும் அழிக்க முடியாதது இந்த பெருவெளி. ஏன்னா வள்ளல்வர்மன் இங்கே அருட்பெரும் ஜோதி ஆண்டவராக
அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக அளவு குறிக்கப்படாத நெடுங்காலம் அளவு குறிக்கப்படாத சித்திகள் எல்லாம் புரிந்து நடமாடுவோம் என்று வள்ளல் பெருமான் இங்கே சாட்சி இருக்கின்றார். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சபையை நமக்கு வள்ளல் பெருமான் அளித்திருக்கின்றார். உலகம் எல்லாம் தொழ ஊற்றது. இன்னைக்கு கூட பாருங்க, ரஷ்யால இருந்து வராங்க, மலேசியால இருந்து வராங்க, யூஎஸ்ல இருந்து வராங்க. இப்ப நாளைக்கு கருமொழியில நாளைக்கு மறுநாள் வந்து வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் அவங்க அங்க யுஎஸ்ஏல இருக்கிற அவங்க வேற அதுல நிறைய பண்றாங்க, மலேசியால இருந்து பண்றாங்க. இப்ப இவங்கெல்லாம் நாடு விட்டு நாடு போய் திருவண்ணாமலையில இருக்கிறவங்க எல்லாரும் நாடு விட்டு நாடு போய் சம்மாரத்தை பறந்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்க எல்லாரும் எங்க வராங்க? இங்கதான் வராங்க, இந்த பெருவெளிக்கு தான் வராங்க. உலகமெல்லாம் தொழ ஊற்றது. வள்ளல் பெருமானுடைய அன்றைய வாக்கு பறிச்சுக்கிட்டு இருக்குது. உலகமெல்லாம் தொழ ஊற்றது. எல்லா மார்க்கமும் போயவங்க, சன்மார்க்கம் ஒன்றே நிலை பெற்று விளங்கும். சன்மார்க்கம் மாத்திரம்தான் நிலை பெற்று விளங்கக்கூடியது. மற்ற மார்க்கம் எல்லாம் காணாம போயிடும். பயப்படவே பயப்படாதீங்க. கிறிஸ்டியானிட்டி வளருது, இஸ்லாம் வளருது, அது வளருது, இது வளருது, எல்லாம் வளரட்டும், எப்படி வேணாலும் வளரட்டும். ஆனால் நிலை பெற்று நிற்கக்கூடியது எது? சன்மார்க்கம் ஒன்றே நிலை பெற்று விளங்கக்கூடியது. மற்ற மார்க்கம் எல்லாம் காணாம போயிடும். பயப்படவே பயப்படாதீங்க. உலகமெல்லாம் தொழ உற்றது, எனக்கு உண்மை தந்தது, கலகமிலா சுத்த சன்மார்க்க சங்கம் கலந்தது. கலகமிலா சுத்த சன்மார்க்கம் சங்கம். ஏன்னா இந்த சபைக்கு சங்கம் சார் திருக்கோயில் கண்டிடமும் அப்படின்னு வள்ளலார் பாடுறார் இல்லையா? அப்ப அந்த சங்கம், இது சபை சார்ந்த சங்கம் எப்படி இருக்கணும்னா கலகமில்லாத சங்கமாக இருக்க வேண்டும். கலகம்னா என்ன? குழப்பம். வள்ளலாரை கும்பிடணுமா, விபூதி வச்சுக்கணுமா, 6வது திருமுறை மட்டும் படிச்சா போதும், 5 திருமுறை தேவையில்லை, விளக்க வழிபாடு பண்ணணுமா, குரு வழிபாடு பண்ணணுமா, இந்த எந்த கலகமும் இல்லாததுதான் உண்மையான சங்கம். எதை வேணாலும் பண்ணியா, அவரவர் பக்குவ நிலைக்கு அடுத்தது அப்படின்னு வள்ளலார் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த கலகம் இல்லா சங்கம் சார்ந்தது. பார்த்திலகம் என நின்றது உத்தர ஞான சிதம்பரமே. பவமே தவிர்ப்பது சாகா வரமும் பயப்பது. இங்க வரவங்களுக்கு மட்டும்தான் சாகா வரம் கிடைக்கும். வேற எந்த கோயிலுக்கு போனாலும் கிடைக்காது. இங்க யார் வராங்களோ அவங்களுக்கு மாத்திரம்தான் சாகா வரம் கிடைக்கும். சாகா வரமும் பயப்பது நல் தவமே புரிந்தவருக்கு இன்பம் தருவது. தவம் புரிகிறவர்கள யாருக்கு எங்க போய் இன்பம் கிடைக்கும்? எங்க போய் எதை சுத்தினாலும் இன்பம் கிடைக்காது. இங்க வந்தாலே போதும், இங்க வந்தாலே போதும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, அந்த மகா மந்திரம். மற்றதெல்லாம் மந்திரம், இதுதான் மகா மந்திரம். இந்த மகா மந்திரத்தை ஒரு தடவை சொன்னா, ஓம் ஸ்ரீ ராமலிங்காய நமக அப்படின்னு வள்ளல் பெருமானுடைய பேரை ஒரு தடவை சொன்னா, ஆறாத வல்வினை நோய் வந்தாலும் வன்மையோடு சேராத பாவம் எல்லாம் சேர்ந்தாலும் தீராதென்று யார் சொன்னார்? எங்கள் அருட்பிரகாச பெருமான் பேர் சொன்னால் போமே பிடி. அவர் பேரை ஒரு தடவை சொன்னா போதுமே. சொல்லுவாங்க இல்லையா சமயத்துல, ராமனை விட ராம நாமத்துக்கு பலம் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்களா இல்லையா? ராமனை விட ராம நாமத்துக்கு, ஆண்டவனை விட ஆண்டவனுடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது நமக்கு ஆற்றல் கூடுகின்றது. அந்த மாதிரி இங்கே தவனே புரிந்தவருக்கு இன்பம் தரக்கூடியது இந்த ஞான சபை, இந்த வளாகம் தான். சிவமே நிறைகின்றது உத்தர ஞான சிதம்பரமே. சிவமே நிறைகின்றது. அது போயிடுச்சு. பூர்வ ஞான சிதம்பரம் அதனுடைய மகத்துவம் எல்லாம் போய்கிட்டே வருது. இதனுடைய மகத்துவம் தான் இப்ப கூடிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அற்புதமான இடத்துல தான் நம்ம எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஒத்தாரையும் இழிந்தாரையும் நேர்கண்டு மக்க ஒருமித்தாரை வாழ்விப்பது. ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உலராகி உலகியல் நடத்த வேண்டும். எத்தாரும் வழியாத வடிவதிலே நானும் எந்தாயும் ஒன்றாகி இறங்குதல் வேண்டுவனே. ஐயா பாடுறாங்க. ஐயாவுடைய பாடல்கள் எல்லாம் ஒன்றுனா எடுத்தா போகணும். பட முடியாது இனித்துயரம் பட முடியாது அரசே. இந்த பாட்டை பாடி எழுதி பாருங்க. பட முடியாது இனித்துயரம் பட முடியாது அரசே,
பட்டதெல்லாம் போதும். எவ்வளவு கஷ்டம் அந்த வாழ்க்கை. ஸ்கூல்ல போய் படிக்க சொல்றாங்க, நிறைய மார்க் வாங்கணுங்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணுங்கிற உயிர் எடுக்கிறாங்க. படிக்கும் போதே டான்ஸ் கற்றுக்கோ, படிக்கும் போதே சிலம்பம் கற்றுக்கோ, படிக்கும் போதே கராத்தே கற்றுக்கோ, இதை படிக்கும் போதே ஹிந்தி கற்றுக்கோ. எவ்வளோ கஷ்டம். அதில் வேற 10ஆம் வகுப்புல நிறைய மார்க் எடுத்தாதான் நீ கிடைக்கிற குரூப் கிடைக்கும். 10வது கஷ்டப்பட்டு படிச்சாச்சு. 12வதுல நிறைய மார்க் எடுத்தாதான் நல்ல காலேஜ் கிடைக்கும், நல்ல இன்ஜினியரிங் கிடைக்கும், நல்ல மருத்துவ சீட்டு கிடைக்கும். அதுக்கு நிறைய படிச்சாச்சு. சரி, இதை காலேஜ் தான் வந்துட்டுமே, இனிமேலாவது கொஞ்சம் ஜாலியாக சுற்றலாமா, ஒழுங்கான வேலை கிடைக்கணும், கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் ஆகணும்னா காலேஜ் மறுபடியும் ஒழுங்காக படிக்கும். சரியா, கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் ஆயிடுச்சு, அப்போவாது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாமா அப்படின்னா என்ன பண்ணுறான், அங்கேயும் உன்னுடைய ரிப்போர்ட் சரியா இருக்கணும், அப்போ ஒழுங்கா வேலை பண்ணு, இல்லாட்டி உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு தூக்கிடுவான். அப்போ எப்போதான்டா நிம்மதியாக இருக்கணும். எனக்கு இன்னொரு பிரிவு வேணாங்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, திரும்பி இது எல்லாத்தையும் மறுபடியும் ஆரம்பிச்சு ஒன்றுனா செய்யணும். யாருக்கு அதெல்லாம் போதும், இவ்வளவு தூரம் தாண்டி வந்துட்டோம்ல. பட முடியாது இனி துயரம், பட முடியாது அரசே, பட்டதெல்லாம் போதும் இந்த பயம் தீர்த்து, இப்பொழுதே என் உடல் ஒரு ஆயெல்லாம் ஓப்புடன் அளித்தேன். என் உடல் பொருள் ஆவியெல்லாம் நீ எடுத்துக்கொண்டு உன் உடலுயிராதியை எல்லாம் உவந்தனைக்கே அளிப்பாய். படலொரு சிற்றம்பலத்தே வாழ்வாய் என் கண்ணுண் மணியே, குருமணியே, மாணிக்கமணியே, நடன சிகாமணியே, நவமணியே, ஞான நன்மணியே, பொன்மணியே, நடராஜமணியே. அப்ப நடராஜன் எங்க இருக்கிறான்? சிதம்பரத்துல இல்ல, அவர் வீடு மாறிட்டாரு. அவர் எங்க இருக்கிறாரு? இப்போ ஞான சபையில தான் இருக்கிறார். ஏன்னா அந்த வீடு சரியா இல்லைங்க. நம்மளாம் வீடு சரியில்லைன்னா மாறுவோமா மாட்டோமா? முதல்ல கல்யாணம் ஆன உடனே ஒரு சிங்கிள் பெட்ரூம்ல போய் வாழறோம். குழந்தை பிறந்துருச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அந்த குழந்தை வளர்ன உடனே என்ன சொல்ல ஆரம்பிக்கிறோம், இடம் போறல, டபுள் பெட்ரூமுக்கு மாறணுமா இல்லையா? சிவபெருமானுக்கு இடம் போறலைங்க. அங்க ஒரு அம்பலம் தாங்க இருந்துச்சு, அவர் ஆடுறதுக்கு இடம் பத்தல. 8 அம்பலத்தை இங்க வள்ளல் பெருமான் கட்டினாரு. அடனா அங்கேயே போறேன்டான்னு சிவபெருமான் இங்க வந்து உட்காந்துட்டார். பேர்பட்ட அற்புதமான இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம் ஐயா. நம்ம செத்தாரை மீட்கின்றது உத்தர ஞான சிதம்பரமே, செத்தாரை மீட்கின்றது உத்தர ஞான சிதம்பரமே. இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் எல்லாரையும் கொண்டாந்து இங்க போட்டாங்க. பரவாயில்ல, எழுப்பி கொடுக்கிட்டோம். இந்த செத்தாரை எழுப்புறதுன்னா என்னங்க? செத்தாரை எழுப்புறதுன்னா என்ன? செத்து போனவங்க எல்லாம் மறுபடியும் எழுப்பினா என்ன பண்ண போறாங்க அவங்க? சொல்லுங்க. செத்து போனவங்களை எழுப்பினா அவங்க என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் அதே குடும்ப வாழ்க்கை தானே வாழ போறாங்க. செத்தாரை மீட்டிட்டா உடனே திருச்சாமிக்கு அடிமையாக வந்துடுறாங்க, வரலையே. அந்த மாதிரி வந்தா பரவாயில்ல, எழுப்பி கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி யாரையுமே வரல. கொல்லா நெறியது, கோடா நிலையது, கோபமில்லால் சொல்லால் உவந்தது, சுத்த சன்மார்க்கம் துணிந்தது, உலகெல்லாம் அழிப்பது, இறந்தால் எழுப்புவது, ஏதம் ஒன்றும் செல்லா வளர்த்தினது, உத்தர ஞான சிதம்பரமே. ஐயா வந்துட்டாரு. அது தமிழ் அங்க கொஞ்சம் அப்படி விளையாடும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்க வந்து யாருக்கும் ராத்திரி வரைக்கும் பசிக்க போறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு தமிழ் வளம் நிறைந்த கங்கை மணிமாறன், அது பேர்லயே கங்கை வேற. அப்படியே கங்கை வாட்டு ஓடுற மாதிரி இந்த தமிழ் வெள்ளம் ஓட போகுது. அப்படிப்பட்ட அருளாளர் வர வரைக்கும் நான் கொஞ்சம் பேசலாம்ன்றதுக்காக பேசினேன். இந்த உத்தர ஞான சிதம்பரம் என்பது அருள் பெருஞ்சோதி ஆண்டவரும் வள்ளல் பெருமானும் அமர்ந்து நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய அற்புதமான இடம். திரும்ப திரும்ப நாம இங்க வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஐயா சொன்னாங்க மாசம் மாசம் பூசத்துக்கு வாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு சாதாரண நாள்ல வந்து உட்கார்ந்து ஏகாந்தமா இந்த திருவருள் அப்படின்னு நினைச்சு பாருங்க, அது இன்னும் அற்புதமா இருக்கும் என்று சொல்லி இந்த எக்ஸ்ட்ரா வாய்ப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.